ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரோபோஸ் பண்ணி ரிங்கு போட்டு விட்டுருப்பான். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல்யாண நாள தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காட்ஃபாதர் தான் வரான். இப்போ வந்து என்ன சொல்லனா, உங்களோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நான் வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன். உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இந்த சொத்து எல்லாம் உனக்கு தான் எழுதி கொடுத்தாங்க, இனிமே உங்க அப்பா பேர்ல உள்ள கம்பெனி உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் கையில கொடுத்துட்டு குவான் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு இனிமே நீ தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்க பெட்ரூம்ல இருக்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கத பார்த்தோன்னு ஜார்ஜுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஜார்ஜ் பாத்தீங்கன்னா தாத்தா கூட வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மாசா ரெடி ஆயிட்டு வந்து நாங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போக போறோம், பார்த்து பத்திரமா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துற. இந்த பக்கம் தாத்தா தான் குட்டி பையனை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவரு ரெண்டு குட்டி பையனை கூட்டிட்டு பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கான ரன்னிங் ரேஸ் எல்லாம் போயிட்டு இருக்க. அதுல வின் பண்ணி இவரு நிறைய போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப எடுத்த போட்டோவை வீட்டுல வைக்கலாம் அப்படின்னு வரும்போது தாத்தா பாத்தீங்கன்னா ஹீரோவோட சின்ன வயசு போட்டோவை பாக்குறாரு. அந்த போட்டோ பாக்குறதுக்கு ஜார்ஜ் மாதிரியே இருக்கான். என்ன பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு தாத்தாக்கு பயங்கர கன்ஃபியூஷன். இப்ப இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினா அப்படியே ஃபேமிலி டின்னரை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்ப அவளோட தங்கச்சி என்ன சொல்றானா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளோட பிரெக்னன்சியை எல்லார்கிட்டே சொல்றான். இப்ப அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அங்க உள்ள எல்லாரும் ஹீரோ கிட்ட தான் வராங்க. என்னாச்சு, உங்களுக்கும் கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயிடுச்சு, ஆனா ஒன்னும் நல்ல செய்தியே காணுமே. எனக்கு தெரிஞ்சு இவர் பொண்ணுங்க கிட்டேயே போனதுல ஏதோ குறை இருக்கனாலதான் இவர் பொண்ணுங்க பக்கத்திலே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஹீரோ பத்தி தப்பா பேச ஆரம்பிக்க. என் புருஷனால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு யாரு சொன்னது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவரோட உடம்பு நல்லதா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதை ஒன்னால ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இவர் எந்த பொண்ணையும் லவ் பண்ணல, டேட்டிங்கும் பண்ணல. ஆனா இப்ப ஒன்ன கல்யாணம் பண்ணிருக்காரு, கண்டிப்பா அவர்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. போது நிப்பாட்டுங்க, என் புருஷனை இன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இப்ப அவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஜார்ஜ் தான் இவரோட குழந்தைன்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும், நேரம் வரும்போது எடுத்து சொல்லலாம் அப்படின்னு இவ அமைதியா விட்டுறா. ஆனா அவங்க யாரும் விடுற மாதிரியே இல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம்க்கு போக அந்த இடத்துக்களோட தங்கச்சியுமே வந்துடுறா. நான் 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆனா நீ இன்னும் பிரெக்னென்ட் ஆன மாதிரியே தெரியலையே, உன்னால ஆக முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு வேலையே இல்ல, இதே பொழப்பா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளாவே கீழே விழுந்துடுறா. இப்பவே கீழே விழுற நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். ஏய், எதுக்காக இவளை கீழே தள்ளிவிட்டா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து டேபிள்ல உட்கார வச்சிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு உன் தங்கச்சி கிட்ட இப்படி நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவளால கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்ப அந்த இடத்துக்கு ஜார்ஜ் தான் வரான். இப்ப அவன் வந்தவன ஹீரோயின் என்ன சொல்றானா, ஜார்ஜ் உன்னோட உண்மையான அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆக ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவன் சொன்னதை கேட்டவன. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன் வயிற்றுல வளருதே அது உன் புருஷனோட குழந்தை தானா, அந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அது அவனோட குழந்தையா இருக்க வாய்ப்பு இல்ல, எனக்கு ஃபியான்சியா ஒரு பையனை பாத்தீங்களா அந்த பையனோட குழந்தை அப்படின்னு சொல்லி இவ ஒரு வீடியோவை கட்ட. பாத்தீங்கன்னா அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் வந்து அந்த பையன் கூட தானே ஸ்டே பண்ணிருப்பான், அந்த வீடியோ தான் அது. அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இப்ப இந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மாவை பாத்தீங்கன்னா, ஏண்டி என் பையனுக்கே நீ துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்க. இவன் அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டல, உன்னை நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. போது நிப்பாட்டுங்க, ஃபேமிலி டின்னரையே கெடுத்துருவீங்க போலயே, வெளியே போய் சண்டை போடுங்க அப்படின்னு ஹீரோ எல்லாரையும் துரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோ ஜார்ஜை பார்த்து என்ன சொல்றானா, ஜார்ஜ் என்ன அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா, இவனை என்னால பேரனால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக, அப்பா கிட்ட இவன் தான் என்னோட உண்மையான பையன் சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து கொடுக்குறான். அப்பா ஜார்ஜ் உண்மையாவே என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்த ரிப்போர்ட்டை அவங்க அப்பா தூக்கி போட்டுடுறாரு. இப்ப அவர் சோகமா இருந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜார்ஜ் தான் வரான். இப்ப ஜார்ஜ் வந்து உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இப்பதை வாங்கின உடனே இவருக்கு பாசம் அதிகமாயிருது. 7 வருஷமா உன்னை நான் பார்க்காம இருந்துட்டேனடா அப்படின்னு சொல்லி ஜார்ஜை கட்டி பிடிச்சிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, உன்னோட அம்மாவை கட்டாயப்படுத்தி உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான்மா, என்னாலதான் உன் அம்மாவோட வாழ்க்கை வீணா போச்சு, எல்லாமே என்னோட தப்பு தான். ஏன்னா உன்னோட காட்ஃபாதர் இருக்காரு, அவரும் உன்னோட அம்மாவும் காதலிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நான் தான் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷத்துலேயே சேர்த்து
செத்து போயிட்டா அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது, காட்ஃபாதர் எதுக்காக இவ்வளவு நல்லபடியா பாத்துட்டு இருப்பாருன்னு. இப்ப இது எல்லாத்தையும் நினைச்சு இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, காட்ஃபாதர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஜார்ஜ் கண்டிப்பா நான் என் கூட கூட்டிட்டு போவேன்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்குன்னு இருக்கிறது ஜார்ஜ் மட்டும்தான். அவனுக்கு துணையா இருந்த உன்னோட அம்மாவையும் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டவுடனே. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் காட்ஃபாதருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், ஜார்ஜ் அவர் கூட தான் இருப்பாருன்னு. எனக்கு வேற வழி தெரியல, நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்கிட்ட இருந்து உன்னோட அம்மாவை தான் நான் பிரிச்சுட்டேன், ஜார்ஜையும் பிரிக்க விரும்பல அப்படின்னு சொல்ல, யாரு கேட்டு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, என்னால ஜார்ஜ் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகிடுது. இப்ப ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா அவ பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப இதை கேள்விப்பட்டவன, இல்ல என்னால இந்த குழந்தைய பேத்துக்க முடியாது, அபார்ஷனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஜார்ஜ் தான் வரா. ஜார்ஜ் வந்து என்ன சொல்றானா, அம்மா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது, சின்ன வயசுல இருந்து நான் காட்ஃபாதர் கூட தானே வளர்ந்தேன், நீங்க வேலைக்கு போகும்போது அவர் தானே என்ன நல்லபடியா பாத்துட்டு இருக்காரு, நான் இதுக்கப்புறமா அவர் கூடவே இருக்கமா அப்படின்னு சொல்ல, இல்லடா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஜார்ஜ பாத்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி 50 வயசு ஆயிடுச்சுமா, இன்னும் எவ்வளவு நாள் அவர் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறீங்க, அவர் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினாலையும் இவனை சமாதானப்படுத்த முடியல. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஜார்ஜ காட்ஃபாதர் கூட அனுப்புறதுக்காக 2 பேரும் ரெடி ஆயிட்டு நிக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இப்பயாவது அப்பான்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்ல, வேற என்ன பண்ணி தொலைறது, கூப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு ஜார்ஜ் அப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அடுத்து ஹீரோயின் கிட்ட தான் போறான். அம்மா நான் உங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன், சீக்கிரமே திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பாச மலையை பொழிஞ்சிட்டு ஜார்ஜ வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குட்டி பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் பிரெக்னண்டா இருந்தா இல்லையா அவளோட பொண்ணு தான். இப்ப அவ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணை நிறைய பேர் புலி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து இந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வரான். நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பையனை பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட உட்காந்து ஒரு காஃபி ஷாப்ல பேசிட்டு இருக்கான். இந்த பையன் வேற யாரும் கிடையாது, ஜார்ஜ் தான். இப்ப ஜார்ஜ் அவனோட தங்கச்சியை பார்த்தவன, நீ ரொம்பவே வளர்ந்துட்டமா, நான் பிறந்ததுல இருந்தே உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இங்க பாருமா, யாருன்னு தெரியாத ஆள் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு உங்களை தெரியுமே, என்னோட அப்பா தானே அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிரான். ஜார்ஜ் நீ இவ்வளவு பெரிய பையனை வளர்த்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகிட்டு, இப்ப என்ன சொல்றனா, உன்னோட அம்மாக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன், கண்டிப்பா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஜார்ஜ் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு, உன்னோட தாத்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சேர்த்து போயிட்டாருடா, அவரோட இறுதி சடங்கு கூட நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் ரொம்பவே வருத்தப்படுறேப்பா அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஜார்ஜ் அண்ணன் தெரிஞ்சவன இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஐயோ இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையன் எனக்கு அண்ணனா போயிட்டானே அப்படின்னு சொல்லி இது அழுதுட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த குட்டி பொண்ணு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஓடி வந்து ஜார்ஜ் பார்த்த உனக்கு கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாச மலையை பொழிஞ்சிட்டு இருக்க. குடும்பமா 4 பேர் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி ஒன்று சேர்றதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.